பலரும் நம்மளோட அரசியல் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியா பாக்குறீங்க. ஆனா சப்ஸ் பண்ண மறந்துறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காம சப்ஸ் பண்ணுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நிறைய அரசியல் பேச வேண்டியது இருக்கு. உங்க பையனும் சம்பந்தியும் அமலாக்கத்துறையினுடைய பிடியில் சிக்கி இருக்கிறார்கள். நீங்க ஏதோ ஹெலிகாப்டர் வாங்கினா பரவாயில்ல, பிளைட்டே வாங்குறதுக்காக தயாரானீங்கிறது செய்தி. ஆமாங்க, அமித்ஷாவை பாக்குறதுக்கு வந்திருக்கேன், இன்னைக்கு மாலை சந்திக்கிறேன்னு நீங்க சொல்வதற்கு கூட திராணியற்ற நபராக நீங்க வெளிப்பட்டீங்க. இந்த அச்ச உணர்வு தான் அதிமுகவுக்கான அடையாளப்படுத்துதல் என்பது எந்த இடத்திலும் இல்லை. எடப்பாடி பழனிசாமியை பேச வைக்கவே இல்லை அமித்ஷா. முதலமைச்சர் வேட்பாளர் நீங்க யாருன்னு கூட சொல்லாம இருக்கிற இடத்துலயும் வேடிக்கை பாக்குறீங்க. கூட்டணி ஆட்சின்னு சொல்லும் போது நீங்க வேடிக்கை பாக்குறீங்க. அப்ப அதிமுகங்கிற கட்சிக்கு என்ன ஸ்டாண்டு இந்த கூட்டணியில? இப்ப எலெக்ஷனுக்காக ஒரு பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கு. இது அதிமுகவை வலுப்படுத்துறதுக்கான பயணமா அல்லது இந்த கூட்டணியை வலுப்படுத்துறதுக்கான பயணம்? நீங்க தானே பாஜகவுக்கு இடம் கொடுப்பீங்க. பாஜக உங்களுக்கு இடம் கொடுக்குமா? இல்ல. இங்க எடப்பாடி பழனிசாமி தன்னை நிலைநிறுத்திக் கொள்வது என்பது அதிமுகவை நிலைநிறுத்திக் கொள்வதாகத்தான் பொருள். தன்னை நிலைநிறுத்திக்க முடியாது, பாஜக துணை இல்லாம அப்படிங்கிற இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி போயிட்டாரோங்கிறத அவருடைய அந்த அழைப்புங்கிறது காட்டுது. எடப்பாடி பழனிசாமியினுடைய இண்டிவிஜுவாலிட்டி முழுக்க அதுல அடிபட்டு போயிடுச்சு. வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி அந்த இணைவு அப்படிங்கிறது தமிழக அரசியல்ல பெரும் பேசப்படும் பொருளா மாறுச்சு. இணைஞ்சாலும் கூட அந்த கூட்டணி ஜெல்லாகாம இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்ப இந்த நிலைமை இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுதுதான் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. தமிழ்நாடு தழுவிய 234 தொகுதியில ஒரு சுற்றுப்பயணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்றாரு. அதை கொங்கு பெட்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு என்னன்னா, இப்ப வரக்கூடிய செய்தி என்னவா இருக்கு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி பாஜக அழைப்பு கொடுத்திருக்காரு. குறிப்பா பாஜகவுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரனுக்கு அழைப்பு கொடுத்திருக்காரு. அவரும் இந்த பயணத்துல கலந்துக்கிற மாதிரி இருக்காரு. இதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா போற எல்லா இடங்களையும் பாஜக அதிமுக இணைஞ்சு இந்த பயணத்தை மேற்கொள்ற மாதிரியான சில செய்திகள் வந்துட்டு இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? இல்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் அதிமுக அங்கம் வகிக்கிறது என்பதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிடிக்குள் அதிமுக சிக்கி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அப்போ பாரதிய ஜனதா கட்சி என்ன முக்கியத்துவத்தை அதிமுகவுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா, அமித்ஷா முதலில் இந்த கூட்டணி குறித்த அறிவிப்பை வெளியிட்டதிலிருந்து மதுரைக்கு அமித்ஷா வந்தது வரை அதிமுகவுக்கான அடையாளப்படுத்துதல் என்பது எந்த இடத்திலும் இல்லை. எடப்பாடி பழனிசாமியை பேச வைக்கவே இல்லை அமித்ஷா. புரியுதா உங்களுக்கு? அப்போ எடப்பாடி பழனிசாமி என்கிற அதிமுக என்கிற மேஜர் பார்ட்னரினுடைய லீடர். அவரு மேஜர் பார்ட்னர் ஏடிஎம்கே தானே சார்? ஏடிஎம்கே தானே சார் இங்க பேசு. நீங்க ஏடிஎம்கே தலைமையிலான கூட்டணின்னு தானே இங்க நகர்த்தி ஆகணும். நீங்க என்னதான் ஆக்டோபஸ் கரம் கொண்டு அதிமுகவை நசுக்குவதாக இருந்தாலும் அதிமுக தான் இங்க ஓட் பேங்க் இருக்கிற கட்சி, அதிமுக தான் இங்க கட்டமைப்பு இருக்கிற கட்சி, பூத் ஏஜென்ட் அவங்க தான், கவுண்டிங் ஏஜென்ட் அவங்க தான், எல்லாமே அவங்க தான். அப்போ அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்கு ஒரு அங்கீகாரத்தை கூட கொடுப்பதற்கு பாஜக தயாராக இல்லை என்பதைத்தான் அமித்ஷாவினுடைய முதல் அறிவிப்பிலேயே நம்ம பார்த்தோம். தொடர்ச்சியாக இப்ப இன்னொரு புதிய கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதிமுக தலைமையிலான கூட்டணி என்பதை தாண்டி தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொன்னது மட்டும் இல்லாம இப்ப கூட்டணி அரசு என்கிற அந்த ஒரு இடத்துக்கு சேர்ந்திருக்காங்க. அதை அதிமுக வலிமையாக மறுக்குதான்னு கேட்டா ரொம்ப நெருக்கடி தாழாம இப்ப சமீபத்துல ஒரு பொதுக்கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி பேசினார். அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்க வேண்டி இருந்துச்சு அப்படின்னா, பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்து விட்டாலுமே கூட இந்த இரண்டு கட்சிகளுக்கு இடையிலான நட்புறவுங்கிறது இருக்குல்ல, அது திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகளோடு இருக்கிறது மாதிரியான ஒரு சூழல் இல்லை. ஆனா இப்ப சமீபத்துல அந்த சூழல் கனிந்து வந்துருச்சு அப்படிங்கிறது மாதிரியான தோற்றத்தை அதிமுக காட்டுவதற்கு விரும்புது, அல்லது பாஜக காட்டுவதற்கு. ரெண்டு கட்சியில யாரோ ஒருவர் அதை விரும்புகிறார்கள். அது யாருங்கிறத நாம போக போகத்தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த அஜித்குமார் என்கிற இளைஞன் லாக்அப் டெத்ல இறந்து போனார் இல்லையா? இந்த நொடி பொழுது வரை பாஜகவும் அதிமுகவும் ஒன்னும் மேடை ஏறவே இல்லை. ரெண்டு பேருக்கும் ஒரே மேடை அமையவும் இல்லை. இந்த கட்சியும் அந்த மேடை அமைக்கல,
அந்த கட்சியும் அந்த மேடை அமைக்கல. அந்த முயற்சிகள் எடுக்கப்படவே இல்லை. ஏன் எடுக்கப்படவே இல்லை என்பது இதுவரைக்கும் ஒரு புரியாத புதிராகவே இருக்கு. ஆனா இந்த அஜித்குமார் விவகாரத்துல 2 கட்சியும் ஒரே மேடையை பகிர்ந்துகிட்டாங்க. ஒரு பக்கம் ஹெச் ராஜா, இன்னொரு பக்கம் ஆர்பி உதயகுமார். 2 பேரும் மேடை ஏறி அரசுக்கு எதிராக பேசுற காட்சிகளை பார்த்தோம். ஒரு எதிர்கட்சியினுடைய பணி தான், அதை நம்ம விமர்சிக்க முடியாது. அப்போ எந்த இடத்துல ஒண்ணு சேர்றாங்கன்னு போது பிரச்சனைகளின் அடிப்படையில் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் என்கிற பார்வை வெளிப்பட்டிருக்கிறது. இது நீடிக்குமா நீடிக்காதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த பயணத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குது நயினார் நாகேந்திரனுக்கு என்கிற செய்தி வெளியாகிருக்கு. நயினார் நாகேந்திரன் பங்கேற்பாரா? அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க முருகன் மாநாடு நடந்த விஷயத்துல அதிமுகவுக்கு ஒரு பெரிய மேஜர் டேமேஜ் வந்திருக்கு. அதிமுகவினுடைய கொள்கை தலைவர்கள் என்று சொல்லப்படுகிற தலைவர்களை விமர்சித்து காணொலி காட்சி வெளியிட்டதற்கு பிறகு அதிமுக ஏன் இந்த கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது? அதிமுக எப்படி எதிர்ப்பை தெரிவிக்காமல் இங்கேயே உட்கார்ந்து இருந்தார்கள்? அதிமுகவினர் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்னு பலதரப்பட்ட பக்கங்களில் இருந்து கேள்விகள் அதிமுகவை நோக்கி வந்தபோது அதிமுக நெருக்கடி தாழாம என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை கண்டித்து அறிக்கை வெளியிட்டாங்க. இதை கண்டிச்சு அறிக்கை வெளியிட்டது மட்டுமல்ல, இத பல இடங்கள்ல விமர்சிக்காம மெல்ல நகர்ந்து போகிற காட்சிய பாஜக ரசிக்கல. பாஜக என்ன நினைச்சுச்சுன்னா நம்மளுடைய கரங்கள்ல தானே இருக்காங்க அவங்க, நாம சொல்றதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அதிமுகவுக்கு என்னதான் நெருக்கடி இருந்தாலுமே கூட அதிமுகவுக்கு ஒரு இயங்கியல் இருக்கு. அதிமுக எல்லா சமூக மக்களையும், எல்லா இன மக்களையும், எல்லா தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்களையும் ஒருங்கிணைத்து போகிற ஒரு அரசியல் கட்சி. அங்க ஜாதி, மதம், இன பேதம் இதெல்லாம் ஒன்று கிடையாது. எல்லாருக்கும் சம உரிமை தருகிற ஒரு அரசியல் கட்சியாகத்தான் அந்த கட்சி இயங்கி வந்திருக்கு. அப்ப அந்த கட்சிக்குள்ள ஒரு இன்ஜினியரிங் ஒர்க் ஆகுது. அந்த இன்ஜினியரிங்க்கு ஒரு டேமேஜ் வருதுங்கிறப்ப அந்த கட்சியினுடைய தலைவர்கள் வெறுமனே ஒரு கண்துடைப்புக்காவது ஒரு ஐவாஷுக்காவது ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. இது பாஜகவுக்கு ஒரு வெறுப்புணர்வை தந்திருக்கு. பாஜக தரப்புல ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு. என்ன இவங்க இதுக்கு போய் ரொம்ப பெரிய நாடகம் எல்லாம் போட்டுட்டு தெரியாங்க, அப்படி என்ன நம்ம பேசிட்டோம், இல்லாததையா சொல்லிட்டோங்கிற மாதிரியான கருத்து அவர்களுக்கு இருக்கு. இப்ப நயினார் நாகேந்திரன் பங்கேற்பாரா அப்படின்றது இருக்கு. ஓகே, ஒருவேளை நயினார் நாகேந்திரன் பங்கேற்கிறாருன்னே வச்சுக்குவோம். இது அதிமுக எந்த மாதிரியான பயணத்தை முன்னெடுக்கிறாங்க? இது அதிமுகவை வலுப்படுத்துறதுக்கான பயணமா அல்லது இந்த கூட்டணியை வலுப்படுத்துறதுக்கான பயணமா? இந்த 2க்கும் இடையில அதிமுக இப்போது சிக்கி இருக்கு. இது ஒரு நெருக்கடியான சூழலாகத்தான் அதிமுகவுக்கு அமைஞ்சிரும்னு தான் நான் பாக்குறேன். 1. 2வது முக்கியமான விஷயம், அதிமுகவினுடைய தொண்டர்கள் இதை விரும்புறாங்களா? அதிமுக காரங்க என்ன நினைப்பாங்க, என்னங்க இத்தனை நாளா இப்படி ஒரு பயணத்தை நம்ம பொதுச் செயலாளர் மேற்கொள்ள, இப்ப உங்களுக்கு ஏறக்குறைய 4.5 ஆண்டுகள் கலந்துருச்சு சார். இந்த 4.5 ஆண்டு காலமாக எடப்பாடி பழனிசாமி வீட்டுல தூங்குனார்னு நான் சொல்ல மாட்டேன், அப்படி இல்லை. ஆனா இப்படி ஒரு பயணத்தை அவர் மேற்கொண்டாரா? இப்ப எலெக்ஷனுக்காக ஒரு பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கு. இப்ப அதிமுக தனித்துவத்தை நிரூபிக்க வேண்டிய இடத்துல இருக்கா அல்லது கூட்டணியை வலிமைப்படுத்துற இடத்துல இருக்கா? அதிமுக தனித்துவத்தை நிரூபிக்கிறது தானே இப்ப பிரதான வேலை. ஏன்னா இங்க என்ன குரல் ஒலிக்குதுன்னா கூட்டணி ஆட்சிங்கிற குரல் ஒலிக்குது. அப்போ அறுதி பெரும்பான்மை பெறுகிற தகுதி 100 விழுக்காடு அதிமுகவுக்கு இருக்குங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கான டிராவல். இந்த டிராவல்ல நீங்க கொண்டு பாஜகவை சேர்க்கிறதுங்கிறது என்ன மாதிரியான வியூகமா இருக்கும்? எந்த மாதிரியான ராஜதந்திர நடவடிக்கையா இருக்கும்? அது இன்னமும் அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவை தானே தேடித்தரும். அந்த வேலையை இப்போது எடப்பாடி பழனிசாமி வலிய செய்து விட்டார் என்றுதான் நான் கருதுகிறேன். இந்த பயணம் அதிமுக வலுப்படுத்தவா அல்லது கூட்டணியை வலுப்படுத்தவான்னு ஒரு கேள்வி எழுப்புறீங்க. ஆனா இந்த பயணம் துவங்குவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவிச்ச உடனே இன்னொரு பொலிட்டிக்கல் டைமென்ஷன் அது முன்னாடி பேசப்பட்டுச்சு. அது என்ன அப்படின்னா, அமித்ஷா தன்னுடைய தெளிவான பேட்டி ஒன்று அண்மையில கொடுத்திருந்தாரு. அதுல என்னன்னா என்டிஏவுடைய சிஎம் வேட்பாளர் யார் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லி குறிப்பிட்டு சொல்லல, அதிமுக ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சோ தன்னோட தலைமைக்கு பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்குங்கிறத இபிஎஸ் உணர்ந்திருக்காரு. சோ அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பயணத்தை மேற்கொள்றாரு அப்படின்ற விஷயம் சொல்லப்பட்டுச்சு. அப்ப நீங்க சொல்ற மாதிரி அதிமுகவையும் தாண்டி கூட்டணியும் தாண்டி தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்கான பயணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவர் தன்னை வலிமைப்படுத்திக்கிறது அதிமுகவை வலிமைப்படுத்துவதா தான். ஏன்னா இது எல்லாமே இண்டிவிஜுவல் லீடர்ஷிப் என்கிற அடிப்படையில் தான் வரும். இப்ப ஸ்டாலின் தன்னை வலிமைப்படுத்திக் கொள்கிறார் என்பது ஸ்டாலினுக்கான வலிமை அல்ல, அது திமுகவுக்கான வலிமை. நீங்க தேசிய கட்சிகளுக்கு மட்டும்தான் சார் இது பொருந்தாது. இந்த ப்ரொபரேட்டர்ஷிப் மாநில கட்சிகளுக்கு இது பொருந்தும். ஏன்னா இங்க ஐகான்ஸ் யாருன்னா கட்சியினுடைய தலைவர்கள் தான். இப்ப காங்கிரஸுக்கு ஐகான் செல்வ பெருந்தகை இல்ல, காங்கிரஸுக்கு ஐகான் மல்லிகார்ஜுன கார்கே இல்ல. எல்லாருக்கும் தெரியும் காங்கிரஸுக்கு யார் ஐகான். பாஜகவுக்கு ஐகான் நயினார் நாகேந்திரன் கிடையாது, பாஜகவுக்கு ஐகான் ஜேபி நட்டா கிடையாது. இந்த அரசியல் வேறு. ஆனா
நீங்க எடப்பாடி பழனிசாமி தன்னை நிலைநிறுத்திக் கொள்வது என்பது அதிமுகவை நிலைநிறுத்திக் கொள்வதாகத்தான் பொருள். நீங்க இவ்வளவு வலிமையோடு இருந்த அரசியல் கட்சி இப்ப கூட சட்டமன்ற பிரதிநிதித்துவத்துல உங்களுக்கு எதிர்கட்சிக்கு கிடைக்க வேண்டிய அந்த சட்டமன்ற பிரதிநிதித்துவம் ஒண்ணும் குறையாலாம் கிடைக்கல. நீங்க ஒரு வலிமையான எதிர்கட்சியாக இருக்கீங்க. நீங்க தான் இங்க பேஸ். உங்க தலைமையில தான் இங்க கூட்டணி. சீட் ஷேரிங்க யார் நடத்தணும்? நீங்க தானே நடத்துவீங்க. நீங்க தானே பாஜகவுக்கு இடம் கொடுப்பீங்க. பாஜக உங்களுக்கு இடம் கொடுக்குமா? இல்ல. அப்போ நீங்க ஒரு வலிமை மிகுந்த கட்சி என்கிற அடிப்படையில் மக்களை சந்திக்கிற போது உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி தான் அங்க பாதுகாக்கப்படணும். உங்களுடைய தனித்துவம் என்பது அது தலைமை பண்புக்குரியது. நீங்க தனித்துவமா ஒரு இண்டிவிஜுவல் லீடராக எமர்ஜ் ஆகுறீங்க, மக்களிடத்துல போய் சேர்றீங்கிறது தான் உங்களுடைய அடையாளம். உங்க கட்சிக்கு அதுதான் நன்மை. நீங்க இங்கேயும் கொண்டு வந்து பாஜகவை உள்ளார சேர்க்கிறீங்க அப்படின்றது பாஜக இன்க்ளூடிங் அதிமுகன்னு தான் ஆகும். ஏன்னா இப்ப அப்படித்தான் பேசு பொருள் ஆகியிருக்கு. நீங்க ரொம்ப நல்லா கேட்டீங்க. அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியினுடைய பேரை சொல்லல, அதிமுகவிலிருந்து ஒருவர்னு சொன்னார். அதுக்கு அதிமுக கொந்தளிக்கணும்ல சார். இப்ப காங்கிரஸ் ஒருவேளை திமுகவை பார்த்து யாருடைய முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற அடையாளப்படுத்துதலோடு நீங்க தேர்தல் களத்துக்கு வர்றீங்கன்னு கேட்டா என்ன சொல்லணும்? காங்கிரஸ் ஏங்க முதலமைச்சரா இருக்கிறாரு, அவரு தானங்க அடுத்த முறையும் எங்களுக்கு முதலமைச்சர் வேட்பாளர், அவரு தானங்க எல்லாமே, அவரை முன்னிலைப்படுத்தி தானங்க அரசியல் பண்றோம்னு தானே சொல்லுவாங்க. திமுகவிலிருந்து ஒருவர் வருவார்னு சொன்னா திமுக குறவலையை கடிச்சிடாதா காங்கிரஸ? அப்ப நீங்க பிஜேபி மட்டும் அந்த மாதிரி ஒரு லீட் எடுக்கும் போது அதிமுக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. பாயிண்ட் வரட்டும்னு காத்திருக்கு. வாய் திறக்காமலே இருக்கு. நீங்க ஒண்ணு உங்க கொள்கை தலைவர்களை போட்டு மிதிக்கிற இடத்துல உட்கார்ந்து வேடிக்கை பாக்குறீங்க. இன்னொன்னு முதலமைச்சர் வேட்பாளர் நீங்க யாருன்னு கூட சொல்லாம இருக்கிற இடத்துலயும் வேடிக்கை பாக்குறீங்க. கூட்டணி ஆட்சின்னு சொல்லும் போது நீங்க வேடிக்கை பாக்குறீங்க. அப்ப அதிமுகங்கிற கட்சிக்கு என்ன ஸ்டாண்டு இந்த கூட்டணியில? அதிமுகவுக்கு ஸ்டாண்டுன்னு ஒண்ணு இருக்கா? இல்ல எந்த ஸ்டாண்டுமே இல்லையா? இந்த கேள்வி எழுந்துருது இல்ல. இது அண்மையில எடப்பாடி பழனிசாமி ஃபர்ஸ்ட் டைம் அந்த மௌனத்தை கலைச்சு பேசியிருந்தாரு. எல்லாரும் கூட்டணி ஆட்சின்னு பேசிட்டு இருக்காங்க. அதிமுகவை தனித்து 118 கிராஸ் பண்ணும், தனி பெரும்பான்மையோட வரும் அப்படின்ற ஒரு மெசேஜ் அவங்க சொன்னாரு. அது அமித்ஷாக்கு அவர் சொன்னார் அப்படிங்கறதான் இங்க பெரிய டிபேட் செய்யப்பட்டுச்சு. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, அதிமுக எந்த கோபம்னாலும் கபலீகரம் பண்ண முடியாதுன்னு ஒரு பதில் சொன்னாரு. அது ஸ்டாலினை பார்த்தா அல்ல அமித்ஷாவை பார்த்தா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா ஸ்டாலினை பார்த்தும் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா அதிமுகவை ஒருபோதும் அழிக்க முடியாது ஸ்டாலின் அவர்களேன்னு சொல்றாரு. அது ஸ்டாலினை பார்த்தா அல்லது எடப்பாடி அமித்ஷாவை பார்த்தான்னு ஒரு டவுட் ஒண்ணு இருக்கு. இந்த ஸ்பீச் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நான் ஒரே ஒரு விஷயம், முதல்ல நீங்க கேட்ட கேள்விக்கு பதில சொல்லிடுறேன், அடுத்து நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன். அதாவது நயினார் நாகேந்திரனை கூப்பிட்டு அப்படிங்கிறது பெரிய செட்பேக். தன்னை நிலைநிறுத்திக்க முடியாது, பாஜக துணை இல்லாம அப்படிங்கிற இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி போயிட்டாரோங்கிறத அவருடைய அந்த அழைப்புங்கிறது காட்டுது. எடப்பாடி பழனிசாமியினுடைய இண்டிவிஜுவாலிட்டி முழுக்க அதுல அடிபட்டு போயிடுச்சு. இப்ப நீங்க கேட்டீங்க, அதாவது எடப்பாடி பழனிசாமியினுடைய பேச்சு யாரை நோக்கியதுன்னு சொல்லி. அதிமுகவை திமுக அழிக்கணும்னு நினைக்கிறா? அப்படி ஒரு நோக்கம் திமுகவுக்கு இருக்கா? நான் அண்மையில சட்டமன்றத்துல அண்ணன் தங்கம் தென்னரசு பேசியதை நினைவூட்டணும்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொன்னாரு? அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஒருவருடைய பேச்சுக்கு, அண்ணா இந்த கணக்கெல்லாம் நீங்க போடுறீங்க, ஆனா உங்க கணக்கை யாரோ போடுறாங்கன்னு நீங்க கவனிச்சுக்கங்கண்ணே அப்படின்னு அவர் தனக்கே உண்டான அந்த நகைச்சுவை உணர்வோடு அதை வெளிப்படுத்தினார். அதை முதலமைச்சர் ஆமோதித்தார். இங்க தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஜெயலலிதாவும் சரி கலைஞரும் சரி எதை விரும்பினாங்கன்னா அதிமுக விசஸ் திமுக. இதை அப்படியே உள்வாங்கி கொண்டுதான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இயங்குறார். அதிமுக இங்க நிலை பெறணும், அதிமுகவினுடைய அரசியலும் திமுகவினுடைய அரசியலும் தான் தமிழ்நாட்டுல இருதுருவ அரசியலா இருக்கணும்னு. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பார்வை என்பது கிஞ்சித்தும் இல்லைன்றதுதான் அவருடைய பேச்சை உணர்த்துது. உங்களை கபலீகரம் செய்யணும்னு நினைக்கிறவன் யாரு? நீங்க எதிர்கட்சி நிலையில் இருக்கக்கூடாது என்று என்றைக்காவது திமுக நினைச்சிருக்கா? நீங்க ஆளுங்கட்சியா வரக்கூடாதுன்னு நினைச்சிருக்கு, எதிர்கட்சியா வரக்கூடாதுன்னு நினைச்சிருக்கா? திமுகவுக்கு அப்படி ஒரு கருத்து இருக்கா? ஆனா நீங்க முதலமைச்சர் வேட்பாளரா இல்லையான்ற சந்தேக கேள்வியை எழுப்பியதற்கு பிறகு நீங்க எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்த நிலைக்கு வர முடியாது என்கிற செய்தியை தான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது பாஜக. நீங்க அதைத்தான் உணரணும். எதிர்கட்சிக்கு கூட நீ இல்ல அப்படிங்கிறது தான் முதலமைச்சர் கேண்டிடேட்டா ஒன்னு அறிவிக்கல அப்படிங்கிற அறிவிப்பினுடைய பின்னணி. அதை நீங்க எதிர்த்து கேள்வி கேட்கவே இல்லை. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இவ்வளவு நெருக்கடி வந்துருச்சு,
தொடர்ச்சியா அதிமுகவுக்கு இந்த இந்த ஒரு 25 நாட்களா கடுமையான நெருக்கடி சார். அதிமுக என்கிற கட்சியினுடைய ஸ்டாண்ட் என்னன்னு அதிமுக தொண்டர்கள் கேட்கிறாங்க. மாவட்ட செயலாளர் கூட்டத்துல அடிப்படை தகராறு ஆயிடுச்சு. எப்படிங்க நீங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு வரலாம், நமக்கு ஒரு சுயமரியாதை உணர்வு இல்லையான்னு அதிமுகவுல இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களே நேரடியா கேட்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட. இப்ப இந்த நெருக்கடி தாழாம தான் அவர் பேசுறாரு. அப்ப கூட சார் என்ன பேசுறாரு? எனக்கு இன்னொரு சந்தேகம். இந்த கூட்டணி ஜெல் ஆகல அப்படிங்கிற ஒரு விஷயம், அதே மாதிரி வந்து கீழ் மட்டத்துல, மாவட்ட மட்டத்துல தொண்டர்கள்ட்ட பெரிய பிரச்சனை வருது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் செய்திகள் இருக்கதான் செய்யுது. அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்த மாதிரியான நேரத்துல வந்து இவரோட பயணத்துல பாஜக இணைச்சுக்கிட்டு ஒன்னா பயணிக்கிறது அப்படிங்கிறது தொண்டர்கள் அதை வரவேற்பாங்களா? அது எப்படி ஜெல் ஆகும் நீங்க பாக்குறீங்க? தொண்டர்கள்ட்ட எப்படி? அதைத்தான் நான் துவக்கத்திலேயே சொன்னேன். துவக்கத்திலே ஒரு சோர்வு மனநிலையை தான் அதிமுகவுக்கு தரும் நிச்சயமா. அதுதான் நான் துவக்கத்தில இருந்தே சொல்றேன். அதிமுகவினுடைய பயணம்ங்கிறது அதிமுகவினுடைய இண்டிவிஜுவாலிட்டியை காட்டுறதுக்காக, அதிமுக வலிமையாக இருக்கிறது, மக்களிடத்துல வலிமையா போய் சேருது, மக்கள் குரலை உள்வாங்கி கொண்டு அடுத்த கட்டத்துக்கு அதிமுக நகருதுங்கிற அந்த அரசியலை தான் இப்ப நீங்க செய்யணுமே தவிர, பாஜகவை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக தனித்துவம் கெட்டு போயிடும். இது யதார்த்தமான உண்மை. ஆனா இதை டவுட், இப்ப பாஜக கூட்டணிக்கு வந்துட்டாங்க, அவங்கள தவிர்த்துட்டு தனிப்பட்ட ஒரு ட்ராக் ஓட்ட முடியாது இல்ல. ஏன்னா 26ல திமுக வீழ்த்தணும் அப்படின்னா அது 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 ஜெல், அது இன்னும் பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கும். இது ஜெல்லானா மட்டும் தானே அது திமுக வீழ்த்தத்துக்கு ஒரு வலிமையான கூட்டணியா எதிரில் நிற்கும். அது 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 அப்படிதானே பயணிச்சாகும். சரி, அப்படித்தானே? பாஜகவை புறக்கணித்து விட்டு அதிமுக தேர்தல் நோக்கி பயணிப்பதுங்கிறது ஒரு ஆரோக்கியமான போக்காக இருக்காது. அப்படியே வச்சுக்கோம். இந்த பக்கம் வந்துருங்க, ஆளுங்கட்சி ஆன்டி இன்கம்பன்சி. இப்ப கூட பாருங்க, இந்த காவல்துறையினுடைய நடவடிக்கை, காவல்துறையில லாக்அப் டெத் நடந்திருக்கு. இது அரசுக்கு எதிராகத்தான் போய் முடிஞ்சிருக்கு. அப்ப ஒரு மிகப்பெரிய நெருக்கடி அரசுக்கு வந்திருக்குன்னு தானே நாம புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த நேரத்துல கூட்டணியினுடைய பலம் என்பது முக்கியமா, இல்ல திமுகவினுடைய இண்டிவிஜுவாலிட்டியை தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்கிறது முக்கியமா? கூட்டணியினுடைய பலம்ன்றது இன்றியமையாது தானே. நேற்று போய் வைகோ அறுதி பெரும்பான்மை பெறும், யாருடைய தயவும் தேவையில்லை, திமுக ஜெயிக்கும்னு எங்க போய் பார்த்துட்டு வந்து சொல்றாரு? அண்ணா அறிவாலயத்துல போய் பார்த்துட்டு வந்து சொல்றாரு. அப்படி எங்கேயாவது அதிமுக கூட்டணியில ஒரு குரல் ஒலிச்சிருக்கா? நீங்க கேட்டீங்களா அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு குரலை? இல்ல. இன்னொன்னு, வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு, கூட்டணி கட்சிகளை உள்ளடக்கி எங்கேயாவது பேசியிருக்காரா ஸ்டாலின்? இண்டிவிஜுவல் தான் பேசுறாரு. நீங்க வேணா அதுக்கு சாயம் பூசிக்கலாம். கூட்டணி கட்சிகள் 200ன்னு சொன்னது எங்களையும் சேர்த்துதான். அவர் சொன்னது திமுக கூட்டணின்னு இல்ல, திமுகன்னு இல்ல, பொதுவான அறிவிப்பு. அது திமுகவினுடைய ஸ்லோகனாகத்தான் சுத்தி வந்துச்சு தமிழ்நாட்டுல. இப்ப ஓரணியில் தமிழ்நாடு நிர்வாகிகளை அழைத்து பேசுறாரு, தேர்தல் பணிகளை துவங்குறாரு. புரியுதா? இப்ப இது யார பார்த்து எடுக்கிறாரு? கூட்டணிகளை பார்த்துக்கிட்டு எடுக்கிறாரா? இல்ல, இண்டிவிஜுவல் செல்வாக்கு என்னன்றதை நிரூபிக்கிறதுக்கு களத்துக்கு வந்துருச்சு திமுக. இப்ப திமுக இண்டிவிஜுவலா இயங்குற போது திமுகவை விட கூடுதல் தொண்டர்களை பெற்றிருக்கிற இயக்கம் சார் அதிமுக. எண்ணிக்கை அடிப்படையில அதிமுக தொண்டர்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு வேணுமானா ஓபிஎஸ், சசிகலான்னு பல பிரிவுகள் பிரிஞ்சிருக்கலாம். ஆனா கம்பேரிட்டிவ்லி ஜெயலலிதா, கலைஞர் 2 பேரும் இருக்கும்போது தொண்டர்களுடைய எண்ணிக்கை ஜெயலலிதாவுக்கு கூடுதல், அதிமுகவுக்கு கூடுதல். அப்போ நீங்க திமுகவை விட வலிமையாக தேர்தல் களத்துல நிற்க முடியும்னு நிரூபிச்சிருக்கிற கட்சி கடந்த காலத்துல செய்த முடிச்சிருக்கிறீங்க. நீங்க உங்களுடைய வரலாற்று சாதனை என்னங்கிறத நீங்க எடுத்து பட்டியல் போட்டு நீங்களே பார்த்துக்கணும். 2014 நீங்க பண்ண சாதனைன்னா 2016 234 தொகுதியிலேயே அதிமுக சின்னத்துல போட்டிட்டு வெற்றி பெற்றீங்க. கூட்டணிக்கும் சின்னம் தான். ஆனா திமுக அப்படி ஒரு சாதனையை இதுவரைக்கும் செய்யல. மோடி தான் இந்த நாட்டினுடைய பிரதமராக வருவார்னு எல்லாரும் ஆராதித்துக் கொண்டிருந்த நேரத்துல மோடியா லேடியான்னு கேட்ட கட்சி இந்திய துணைக்கண்டத்திலேயே அதிமுக தான். அதிமுகவுக்கு தான் அந்த வரலாறு இருக்கு. அப்ப அதிமுக எவ்வளவு வலிமையாக இருந்த இயக்கம். அப்ப நீங்க ஏன் இண்டிவிஜுவல் லீடர்ஷிப் என்னன்றது எடப்பாடி பழனிசாமி நிரூபிக்க மாட்டேங்கிறாரு? அப்ப லீடர்ஷிப் குவாலிட்டியே இல்லையாங்கிற கேள்வி வந்துருது இல்ல. அப்ப அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. அதிமுகங்கிற கட்சியினுடைய தனித்துவம் என்பதே கிஞ்சித்தும் இல்லாமல் போகுது. அது தொடர்ந்து பாஜகவினுடைய ஒட்டுண்ணி அரசியலாகவே அதை செய்து கொண்டிருக்கிறதுங்கிறது தான் அதிமுக தொண்டர்களுக்கு இருக்கிற மன வருத்தமே. இல்ல சார், இப்ப இந்த 4 வருஷம் ஏடிஎம்கே பீரியட்ல, இந்த 4 வருஷம் டிஎம்கே பீரியட்ல 21ல இருந்து பாத்தீங்கன்னா திமுக அரசு பத்தின செய்திகள் பெரிய டிஸ்கஸ் பண்றது தாண்டி அதிமுக உள் விவகாரம் பெரிய டிஸ்கஷன்ல இருந்துச்சு. அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் யாரு, இபிஎஸ் தலைமை என்ன, ஓபிஎஸ் என்ன, இதுதான் பெரிய டிஸ்கஷன்ல இருந்துச்சு. மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தி முடிச்சு அவர் அந்த பதவி கைப்பற்றிருக்காரு. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இடத்தை கைப்பற்றிருக்காரு. அப்ப பதவிக்காக தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்கு அவர் ரொம்ப அளவுக்கு எஃபோர்ட் போட்டிருக்காரு, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காரு. அப்படி காமிச்ச ஒரு நபர் தன்னை ஒரு தனிப்பெரும் தலைவரா காமிச்சுக்கிறதுல இப்ப, அதாவது ஒரு வலிமையான தலைவரா, அதிமுக ஒரு வலிமையான தலைவரா தன்னை நிறுவுறதுல அவர் எங்க கோட்டை வர்றாரு? அவருக்கு என்ன தடங்களா இருக்கு? ஏன் அதை நோக்கி நகர மாட்டேங்கிறாரு?
அவருக்கு இருக்கிற அச்ச உணர்வு தான் அவரை நகர விடாம தடுக்குது. சார் நான் ஒண்ணு கேட்கிறேன். கூட்டணி என்பது ரொம்ப என்ன அச்ச உணர்வு? அதுதான் வர்றேன். அண்ணா கூட்டணின்றது ரொம்ப இயல்பான ஒண்ணு தானே, எல்லாரும் பேசுறது தானே. ஏன் பாஜகவோடு கடந்த காலத்துல நீங்க கூட்டணி வைக்கலையா? கூட்டணி வச்சதுனால உங்க கட்சி அப்படியே சிதைஞ்சு சின்ன பின்னமா போயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் சொன்னதை நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? இல்ல. பாஜகவோட கூட்டணி நீங்க கடந்த காலத்துல வச்சிருந்தீங்க, இப்ப மீண்டும் வைக்கிறதுக்காக டெல்லிக்கு போறீங்க. ஏன் நீங்க பத்திரிகையாளர்கள் உங்களை கேட்கும் போது கட்டடம் கட்டியிருக்கோம் பாக்குறதுக்கு வந்தேன்னு ஒரு பொய் சொல்றீங்க? அப்ப அமித்ஷா வாய் திறக்கிற வரை நாம் எதுவும் சொல்லக்கூடாது, அமித்ஷாவினுடைய ஒப்புதல் இல்லாம நாம எதுவும் பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அந்த கட்டுப்பாடு எதன் பொருட்டு வந்துச்சுன்னா, உங்க பையனும் சம்பந்தியும் அமலாக்கத்துறையினுடைய பிடியில் சிக்கி இருக்கிறார்கள். நீங்க ஏதோ ஹெலிகாப்டர் வாங்கினா பரவாயில்ல, பிளைட்டே வாங்குறதுக்காக தயாரானீங்கிறது செய்தி. அந்த செய்திக்காக உங்களுக்கு அமலாக்கத்துறை நெருக்கடி வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு சூழல். அமலாக்கத்துறை வழக்கும் பதிவு பண்றதுக்கு தயாராயிட்டாங்க. இப்பதான் நீங்க டெல்லிக்கு புறப்பட்டு போறீங்க. முதல் நாள் சட்டப்பேரவையினுடைய வளாகத்தில் நின்று சக சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட நாளைக்கு காலைல வர்றப்ப சந்திப்போம், வரட்டுமான்னு சொல்லிட்டு புறப்படுறீங்க. காலையில டெல்லியில போய் நிக்கிறீங்க. உங்க கட்சி நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கே தெரியல. போன நீங்க அவங்க அமித்ஷாவை பாக்குறதுக்கு வந்திருக்கேன், இன்னைக்கு மாலை சந்திக்கிறேன்னு நீங்க சொல்வதற்கு கூட திராணியற்ற நபராக நீங்க வெளிப்பட்டீங்க. இந்த அச்ச உணர்வு தான் எங்க நம்மளுடைய லீடர்ஷிப்பை நம்ம நிரூபிச்சிட்டோம்னு சொன்னா, நம்மளுடைய தனித்துவத்தை நாம அடையாளப்படுத்திட்டோம்னு சொன்னா, பாஜக இன்னும் நெருக்கடியை நமக்கு கொடுத்துருமோ. அமித்ஷா நம்மளை கூப்பிட்டு என்னையா நீ பாட்டுல தண்ணி ஆர்வத்தனம் பண்ணிட்டு இருக்கியா, எல்லாரும் சேர்ந்து தானே செய்யணும்னு சொல்லியிருக்கேன், என்ன கேட்காம நீ ஏன் செஞ்சேன்னு கேட்டுட்டா என்ன பதில் சொல்லுவார்? அந்த பதில் சொல்வதற்கான பயந்த நிலை இருக்குல்ல, அச்ச உணர்வு இருக்குல்ல, அதுதான் அவருடைய இண்டிவிஜுவல் லீடர்ஷிப்பை ப்ரூவ் பண்றதுக்கு கூட அவரை தயார்படுத்திக் கொள்ளாமல் அப்படியே வைத்திருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். பல்வேறு கேள்விக்கு ரொம்ப விரிவாக உங்களோட கருத்துல வழங்கிருக்கீங்க. அடுத்த கட்ட அரசியல் எதை நோக்கி நகருதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி. நன்றி.